சரியா? பண்பறி வகுப்பு கட்டியன்களுக்கான சோதனை என்று சொல்லுவோம். 6 கூட்ட கட்டியன்களையும் கொண்ட கரைசலில் இருந்து தேர்விற்குரிய வீழ்வடிவாக்கல் முறை மூலம் ஒவ்வொரு கட்டியன்களும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தப்படுகின்றது. எல்லா கட்டியன்களும் பண்பறி வகுப்பு கூட்டங்களில் உள்ளடக்கப்படவில்லை. உதாரணம் Na+A+ போன்ற கூட்டம் ஒன்றின் அநேகமான கட்டியன்கள் நீர்ல கரையும். லிதியத்துக்கு 3 உள்வடிவு தான் கரையாது. 3 சேர்வைதான் லிதியத்துல கரையாமல் காணப்படும். மற்றெல்லாம் கரையும். எல்லா கட்டியனையும் நாங்கள் எல்லா இடத்திலையும் அவதானிக்க இயலுமண்டோ அல்லது சோதனை செய்ய இயலுமண்டோ இல்லை. இந்த மாதிரியான கட்டியன்கள் எல்லாம் பண்பறி வகுப்பு கூட்டத்துல இல்லை. இனங்காணக்கூடிய கட்டியன்களை நாங்கள் இனங்காண. சரி, அடுத்த பந்தி அணுகிக் கொள்ளுங்கள். கட்டியன்களின் வெவ்வேறான உப்புக்கள் நீரில் வெவ்வேறான கரைதிறன்களை கொண்டுள்ளன. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்க எஸ்பிளக்ல படிச்ச நீங்கள் ஹைட்ரோக்சைடுகள் பற்றி கேட்க பெர்லியம் ஹைட்ரோக்சைடு கரையாது, மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு கரையாது, கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரையும், சோஞ்சியம் ஹைட்ரோக்சைடு நன்றாக கரையும், பேரியம் ஹைட்ரோக்சைடு இன்னும் நன்றாக கரையும் சொல்லி. அப்ப இந்த 5 கட்டியன்களும் ஒரு இடத்துல இருக்கே இல்லை. NaOH சேர்த்தோம் சொன்னால் இந்த 2 கட்டியன்களையும் என்ன செய்யலாம்? வேறுபடுத்தலாம். அதான் சொல்லியிருக்கு, ஒவ்வொரு கரைதிறன்களை கொண்டுள்ளன. இவ்வுப்புக்களின் கரைதிறன்களில் உள்ள வேறுபாடுகள் அயன்களை பிரிப்பதற்கு உதவுகின்றது. இப்ப நாங்கள் அந்த இயல்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பிரிக்கிறோம். அதான் தேர்வுக்குரிய வீழ்வடிவாக்கம். இவ்வுப்புக்களின் கரைதிறன்களில் உள்ள வேறுபாடுகள் அயன்களை பிரிப்பதற்கு உதவுகின்றன. அயன்களை பிரிப்பதற்கு உதவுகின்றன. அடுத்த வந்தியாளி கொள்ளுங்க. கட்டியன்களின் கலவையின் நீர்க்கரசலுக்குள்
கட்டியன்களின் கலவையின் நீர்க்கரசலுக்குள் பொருத்தமான ரசாயன சோதனை பொருளை சேர்ப்பதன் மூலம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்டியன்கள் இதுக்குள்ள நாங்கள் ஒரு பொருத்தமான ரசாயன சோதனை பொருளை சேர்த்தா இதுக்குள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டியன்கள் என்ன செய்யலாம்? வீழ்வடிவாகலாம். அதான் சொல்றோம், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டியன்களை ஒரு வீழ்வடிவை உருவாக்க தேர்ந்தெடுத்தல். இதுக்குள்ள நாங்கள் HCl சேர்ப்பதன் மூலம் AgCl, AgBr, PbCl to Hg2Cl to வீழ்வடிவை உருவாக்குறது. இந்த மூன்று கட்டியன்களையும் தேர்ந்தெடுக்கும். அப்ப மிச்ச கட்டியன்கள் என்ன செய்யும்? குளோரைடுகளை கரையும். அப்ப அது அப்படியே இருக்கு, கரைசல் நிலை. ஒரு வீழ்வடிவை உருவாக்க தேர்ந்தெடுத்த அதே நேரத்தில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டியன்கள் நீரில் கரைந்துவிடும். அப்ப நாங்கள் தெரிவு செய்கிற கட்டியன்கள் வீழ்வடிவாகக்கூடிய மாதிரியும் அந்த இடத்துல எங்களுக்கு தேவைப்படாத கட்டியன்களை கரைக்கக்கூடிய மாதிரியுமான பொருத்தமான சோதனை பொருளை நாங்கள் சேர்க்கிறோம். அதே நேரத்தில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டியன்கள் நீரில் கரைந்து விடும். அடுத்த பந்தியானதுங்க, சேர்வைகளின் கரைதிறனுக்கு ஏற்ப சேர்வைகளின் கரைதிறன்களுக்கு ஏற்ப கட்டியன்கள் பிரதானமாக சேர்வைகளின் கரைதிறன்களுக்கு ஏற்ப கட்டியன்கள் பிரதானமாக 5 கூட்டங்களாக பிரித்து பகுப்பாய்வு செய்யப்படுகின்றது. 6வது கருத்துல கொள்ளும். பிரதானமாக 5 கூட்டங்களாக பிரித்து
பகுப்பாய்வு செய்யப்படுகின்றது. 6வது கூட்டமும் இருக்கு, அதுக்குள்ள மெக்னீசியம் இருக்கு. அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரதானமாக 5 கூட்டங்களாக பிரித்து பகுப்பாய்வு செய்யப்படுகிறான்னு சொல்லி, அதனால நான் அப்படியே தந்திருக்கேன். இப்ப நான் 6 படிப்பிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சில நேரத்தில் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் மாட்டலாம். ரிசோர்ஸ் புக்ல சொல்றதாகவே அப்படியே சொல்லியிருக்கு. 6வது கூட்டத்தில் MG2+ அயன்கள் இருக்கு. கருதிரன்கள் ஏற்ப கட்டியங்களை பிரதானமாக 5 கூட்டங்களாக பிரித்து பகுப்பாய்வு செய்யப்படுகின்றது. கட்டியன்களை பகுப்பாய்வு செய்யும் போது ஓர் தொடரான ஒழுங்குமுறை பயன்படுத்தப்பட வேண்டும். கட்டியன்களை பகுப்பாய்வு செய்யும் போது ஒரு தொடரான ஒழுங்குமுறை பயன்படுத்தப்பட வேண்டும். இப்ப நீங்கள் எழுந்தமானத்துல கட்டியன்களுக்கு சோதனை செய்யலாம். இப்ப கூட்டம் 1க்கான சோதனை செய்து, அதுல இருந்து கூட்டம் 2க்கான சோதனை செய்து, அதுக்கு பிறகு 3க்கான சோதனை செய்தால் கடைசி 5வதுக்கான சோதனை செய்யலாம். சரியா? சரியா? இதுல வளர்ச்சியடைந்த நாடுகள், தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் வளர்ச்சியடைந்த நாடுகள்ல இந்த கட்டியன்களை இனங்காண்றதுக்கெல்லாம் இந்த முறை கையாளப்படுவதில் அவங்க அணு நிறமாலைகள் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பங்களுக்காக அந்த அயன்களை கொண்ட சேர்வுகளை உள்ளீடு செய்யல, அதுல அவங்களுக்கு அது சரியான முறையில் என்ன செய்ய முடியும் இனங்காணப்படும். வளர்முக நாடுகள்லாம் இந்த முறையோ இன்றைக்கும் கையாண்டு கொண்டு இருக்குது. எங்களுக்கு சில நேரத்தில் இப்போ ஹையர் ஸ்டடிக்கு அப்படி நீங்க போனீங்கன்னு சொன்னால் இப்போ யூனிவர்சிட்டி அங்கால படிக்கப்படும் இந்த கட்டியன்களை இனங்காண்டுக்கு அணு நிற மாலைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். பாடத்திட்டம் பண்பறிவப்பை தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கு. இதுதானே வந்த தகவலை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க. வளர்ந்த நாடுகளில் அணு நிறமாலை மூலம் வளர்ந்த நாடுகளில் அணு நிறமாலை மூலம் கட்டியன்கள் இனங்காணப்படுகின்றன. எனினும் வளர்முக நாடுகளில் பண்பறிவகுப்பு முறை மூலமே கட்டியன்கள் இனங்காணப்படுகின்றன. வளர்முக நாடுகளில் பண்பறிவகுப்பு முறை மூலமே கட்டியன்கள் இனங்காணப்படுகின்றன. பண்பறிவகுப்பு முறை மூலமே கட்டியன்கள் இனங்காணப்படுகின்றன.
சரி, இதுல 6 கூட்ட கட்டியங்களையும் அவற்றின் சோதனை பொருட்களையும் வீழ்வடிவுகளையும் நான் உங்களுக்கு ஒரு சார்ட்ல இதெல்லாம் அட்டவணையை போட்டுக் கொள்ளுங்க. முதலாவது குளம் வந்து பார்த்துட்டு போடுங்க. சரியா, பண்பறி வகுப்பு கூட்டம், பண்பறி வகுப்பு கூட்டம், பண்பறி வகுப்பு கூட்டம். அடுத்தது வந்து சோதனை பொருள். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சோதனை பொருள். சோதனை பொருள், சரியான சோதனை பொருள். அடுத்தது வீழ்வடிவுகளும் நிறங்கள். வீழ்வடிவுகளும் நிறங்கள். உங்களுக்கு தெரியும், இங்க கூட்டம் 1, கூட்டம் 2, கூட்டம் 3 குழந்தை அவைய சின்னனா இருந்தா போதும். சோதனை பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கணும். வீழ்வடிவுகள நிறங்களுக்கும் கூடுதலான இடம் போட்டா நல்லா. சரியா? இதுல கூட்டம் 1, கூட்டம் 1 ரோமன் இலக்கத்துல பாவிச்சு கொள்ளுங்க. கூட்டம் 1 சோதனை பொருள் வந்து ஐதான எச்சியல். ஐதான எச்சியல் ഇതിന്റെ செறிவு அன்னளவாக 0.1 தொடக்கம் 0.3 வரை பயன்படுத்தப்படும். அதுல 2 தேவைப்பாடு இருக்கு. பண்புறவுடன் 2க்கு தேவையான எச்சியல் செறிவு இது. மற்றது எச்சியல் செறிவு கூடி சென்றா PB2+ புட்டாக வீழ்வடிவாகாமல் வெளியில வர வாய்ப்பு இருக்கு. டில் எச்சியல் என்று சொல்லுவோம். ஐதான எச்சியல் 0.1 m தொடக்கம் 0.3 m சரிவுல இந்த சரிவு இருக்கு. இப்போ உங்களுக்கு பண்புறவு கூட்டம் 1க்குரிய கட்டியங்கள் மட்டுமே வீழ்வடிவாகும். AgCl, PbCl2, Hg2Cl2 இவ்வளவும் வந்து நீர்ல கரையாத வெள்ளை வீழ்வடிவம். இவரை பற்றி சொன்னால் தயிர் போன்ற வெள்ளை வீழ்வடிவு என்று சொல்லி, ஊசி பளிங்கு வீழ்வடிவு நான் இந்த குரூப் செப்பரேஷன்ல இதெல்லாம் போறதல்ல. அப்ப நீங்க வெள்ளை வீழ்வடிவு எழுதி கொடுப்போம். 3மே வந்து வெள்ளை. ஏற்கனவே நீங்கள் அந்நியங்களுக்கான சோதனையில இதை பற்றி காய்ச்சிருக்கு. மற்றது அங்க எஸ் பிளாக்ல கரைதலன் தொடர்பாக சொல்லிக்க சொன்னான். பண்புறவு கூட்டத்தின் 1 கட்டியன்கள் Ag+, Pb2+, Hg2 2+, குளோரைட் புரோமைட் அயோடைட் நீர்ல கரையாதுன்னு சொல்லியிருக்கேன். மற்றது Cg+க்கு குளோரைட் புரோமைட் அயோடைட் கரையாது, Hgi2 கரையாது. ஏனைய குளோரைட்டுகள் நீரில் கரையும் என்று சொல்லி பொது விதி என்று சொல்லியிருக்கு. அப்ப பண்புறவு கூட்டம் 1க்கான சோதனை ஐதான எச்சியல் சோதனை பொருளாக செய்தீங்கன்னு சொன்னால் கூட்டம் 1 கட்டியங்கள் மட்டும் என்ன செய்யும், அவற்றின் குளோரைட்டுகளாக வீழ்வடிவாகும். கூட்டம் 1 கட்டியங்கள் அவற்றின் குளோரைட்டுகளாக வீழ்வடிவாகும். அந்த வீழ்வடிவு வடித்து அகற்றிய வடிதிரவம்
அதுக்கு கூட்டம் 2க்கான சோதனை செய்வோம். கூட்டம் 2க்கான சோதனையில வந்து கூடுதலான அயன்கள் காணப்படும். கூட்டம் 2க்கான சோதனையில அதிகளவான அயன்கள் காணப்படுது. சரியா? நான் 2 கிளாஸுக்கு முன்ன விளங்கப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த சார்ட் நான் போட்டுறான். நீங்க நோட் பண்ணினா பிரச்சனை இல்லை. நான் தான் நோட்ஸே ஆரம்பிக்கிறேன். நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தா சந்தோஷம். இப்ப இதை எழுதி கொள்ளுவா. இதே ஐதான எச்சியல் ஊடகத்துல H2S வாயு. அப்ப இந்த ரெண்டும் தான் சோதனை பொருள். இது இல்லாம இதை செய்தால் சொன்னான் பண்பருவ கூட 4ல உள்ள கட்டியன்களும் சல்பைட்டாக உள்வடிவாங்க. பண்பருவப்பு கூட்டம் 2க்கான சோதனை பொருள் ஐதான எச்சியல் H2S. இந்த ஐதான எச்சியல் இந்த சரிவு 0.1க்கும் 0.3க்கும் இடையில பேணப்பட வேண்டும். ஏன்னு சொல்லி அங்கால நான் குரூப் செப்பரேஷன்ல சொல்றேன். தனித்தனிய தலையங்கம் போட்டு படிக்க நான் அதை பற்றி காய்க்கிறேன். 9 கட்டியன்கள் உங்களுக்கு உள்வடிவாகும்னு சொன்னான். அதுக்கு நான் ஒரு பொறிமுறையும் கதைச்சிருந்தேன். சரிதான்? இடவோடு ரசம் Hg2+, இது Hg2+, Hg2+, சென்று C2S. இதுல தப்பி வார Pb2+, PbS ஆக வீழ்வடிவா. Bi2H3, Bi3+, பிஸ்மத்தின் கட்டியம் 3+. அடுத்தது SN-க்கு 2 கட்டியன் இருக்கு. அப்ப அது 2+ கட்டியன் முதல்ல பார்க்கணும். SNS. அடுத்தது அண்டிமணி Bi3+, Sb3+, 15ஆம் கூட்டத்தை சேர்ந்தார்கள். அப்ப Sb2H3 அண்டிமணி. அடுத்தது SNS2. எப்படி ஞாபகத்தில் வச்சிருப்பேன்னு சொல்லி இருக்கு. SNS2, AS2S3, அதே நேரத்தில் AS2S5. இது உண்மையா உறுதி இல்லாத ஒன்று. உடனடியாக பிரிகடை நான் இவரை பற்றி பிறகு கதைக்கிறேன். எல்லாம் மஞ்சள் தான். ஆசனிக் 5+ சல்பைட் வந்து உறுதி இல்லை. உடனடியாக பிரிகை அடைஞ்சு AS2S3 ஆகவும் சல்பர் ஆகவும் CDS கேட்மியம் சல்பைட். இவ்வளவு வந்து கருப்பு பிளாக், கருப்பு. இது பிரவுனிஷ் பிளாக், கபில கருப்பு. இது கபிலம், இது செம்மஞ்சள். இது மஞ்சள். இது எப்படி ஞாபகப்படுத்துறது உங்களுக்கு சொல்லி இருக்கு. பிறந்த குழந்தை ஆணென கேட்ட தந்தை இரவோடு சென்று பியர்டின் வாங்கினான். அந்தி வேளையோ டின்னி எறிந்தான். ஆசையாய் கற்கண்டு வாங்கினான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா கற்கண்டு கொடுப்பாங்க. பிறந்த குழந்தை ஆண் என்பதை எடுத்துக்கொண்டு பேர்த் பேபி போய் என்று சொன்னான். BOY. அப்ப பேர்த் பிளாக், பேபியில பிரவுனிஷ் பிளாக் ஞாபகப்படுத்தி சொன்னான். போயில பி, அது பிரவுன், ஆரஞ்சு, ஜெலோ. போய் 5 வரியில எழுத வேணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதான்? நான் இந்த 2 கிளாஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இன்றைக்கு தான் நான் நோட்ஸ் தான். இந்த நோட்ஸோட நீங்கள் இதை பெர்ஃபெக்டா எழுதி கொள்ளுங்க. முதல் நோட் பண்ணி இருந்தால் சந்தோஷம். சரிதான்? கூட்டம் 2ல H2S வாயுவை சேர்க்க H2S என்ன செய்யும்? நீர்க்கரசல்ல சிறிதளவு கரை. கூட்டம் 3க்கு சோதனை செய்யல 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று கரைஞ்ச நிலையில H2S இருக்கு, இன்னொன்று Fe3+ இருந்திருந்தால் அது இந்த தாக்கத்துல Fe2+ மாறி இருக்கு. அதை நாங்கள் திருப்பியும் Fe3+ மாற்றுவோம். அப்ப பண்புறுவப்பு கூட்டம் 3க்கு சோதனை செய்வதற்கு முன்னர் உங்களை சொன்னாங்க
என்ன செய்யணும்? ஒரு உட்காப்பு செயற்பாடு ஒன்று செய்யப்பட வேண்டும். அதுல கரைஞ்சிருக்கிற மேலதிக H2S அகற்றப்பட வேணும். Fe2+ வந்து Fe3+ ஆக ஒட்சியேற்றப்பட வேணும். அப்படி ஒட்சியேற்றப்படும் போது யாரை பயன்படுத்துறதுன்றதை நீங்கள் பார்க்கணும். சரி, நான் இப்ப கூட்டம் கொண்டு அழிச்சிட்டு அதுக்குதான் காப்பு செயற்பாடு சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கொதிக்க வைத்தல். கொதிக்க வைக்கிறது இந்த நோக்கம் வந்து கரைந்த நிலையில இருக்கிற H2S வாயு அகற்றுவதற்கு. H2S வாயுவை அகற்ற. ஏன் Fe2+ Fe3+ மாத்தினா கரைஞ்ச நிலையில இருக்கிற H2S ஓடு சேர்ந்து உள்வடி வந்து கொதிக்க வைக்கிறது H2S வாயுவை அகற்ற. பிறகு ஐதான HNO3 சேர்த்து கொதிக்க வைக்கிறது. ஐதான HNO3 சேர்த்து கொதிக்க வைத்தல். Fe2+ ஐ Fe3+ ஆக ஒட்சியேற்ற. சரி, இது ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செயற்பாட்டு பிறகுதான் கூட்டம் 3க்கான சோதனை செய்வோம். கூட்டம் 3 கூட்டம் 3 ஐதரோக்சைட்டுகளாக வீழ்வடிவாக்கப்படுது. ஐதரோக்சைடை சேர்த்து விட்டால் கூட்டம் 4ல இருக்கிற கட்டியங்களும் ஐதரோக்சைடு வீழ்வடிவாகும். அப்ப கட்டுப்படுத்தி சேர்க்க வேண்டும். அதுக்காக அமோனியம் குளோரைட்டோட அமோனியம் ஐதரோக்சைடு சேர்ப்போம். அமோனியம் குளோரைட் கரைசலும் அமோனியம் ஐதரோக்சைடு தான் கூட்டம் 3க்கான சோதனையில சேர்க்கப்பட வேண்டும்.
அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ராக்சைடு கரைசல கூட்டம் 3 வச்சிருக்கீங்க. பண்புரிவாப்பு கூட்டம் 3ல 3 கட்டியங்கள். ஒன்று Al3+, Fe3+, Cr3+. இவற்றின் ஹைட்ராக்சைடுகள் வந்து வீழ்வடிவா. இதான் இவற்றின் ஹைட்ராக்சைடுகள் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான. இதுல AlOH3 வந்து ஊன் பசை வீழ்வடி. ஊன் பசை பசையா ஜெலாட்டினஸ் என்று சொல்றது. ஊன் பசை வெள்ளை வீழ்வடி. ஊன் பசை வெள்ளை வீழ்வடி. FeOH3 CrOH3 ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான. இதை கபிலம் என்று சொல்லலாம், செங்கபிலம் என்று சொல்லலாம் என்று சொல்லலாம். சில நேரத்துல மஞ்சள் கபிலம் என்று சொல்லுவாங்க, ஆனால் அது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை. நீங்கள் கபிலம் அல்லது செங்கபிலம் என்று பாவிக்கலாம். கபிலம். CrOH3 வந்து பச்சை. பண்புரிவாப்பு கூட்டம் 3ல ஒவ்வொரு கட்டியன்களும் வேறுபட்ட நிறங்களை கொண்டிருக்கு. ஆகவே இந்த சோதனையில நிறத்தை அடிப்படையாக கொண்டு ஆர் என்றது எங்களால் ஓரளவுக்கு இனம் காணக்கூடியதாக இருக்கு. இந்த வடிதிரவத்துக்கு கூட்டம் 4க்கான சோதனை செய்யும். இந்த வடிதிரவத்துக்கு கூட்டம் 4க்கான சோதனை. பண்புரிவாப்பு கூட்டம் 4ல 4 கட்டியன்கள் இருக்கு. ஒரு நடிகை என்ற பெயர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இந்த நடிகை என்ற பெயர்ல இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் 4 மூலகங்களையும் இனங்காணலாம். 1 2 3 4. பண்புரிவாப்பு கூட்டம் 4ல கூட்டம் வந்து அவற்றின் கட்டியன்கள் சல்பைட்டுகளாகத்தான் வீழ்வடிவாக்கப்படுது. கூட்டம் 2ம் சல்பைட்டாகத்தான் வீழ்வடிவாகுது. கூட்டம் 4லையும் சல்பைட் தான் வீழ்வடிவாகும். ஆனா 2 பேருடைய கரைதிறன் பெருக்கங்கள் வித்தியாசப்படுது. அதே அடிப்படையாக கொண்டே விட அவர் ஒரு இடத்துலயும் இன்னொரு இடத்துலயும் பிரிக்கிறார். அப்ப இங்க வந்து கூடுதலான H2S வழங்கக்கூடிய S2- வழங்கக்கூடிய அளவுக்கு நிபந்தனை பேணப்படுது. கார ஊடகம் அன்றைக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் தனித்தனியா படிக்கும் போதும் பார்ப்போம். H2S இங்க வந்து காரம் இருக்கு. H2S அயனாக்கம் அதிகரித்து H2- செறிவு கூடும். மனிஷா கொய்ரா அளவில் இருக்கிற 4 மூலகங்களையும் எடுத்துக்கொண்டால் அவற்றின் கட்டியன்கள் 2+ சல்பைட் H2- சேர்ந்து MnS NiS ZnS COS வீழ்வடிவுலாம். இதெல்லாம் வீழ்வடிவுகள், நீரில கரியாத வீழ்வடிவுகள். இங்க புறப்படுற எல்லாம் வீழ்வடிவு.
அப்ப நீர்ல இது திண்ம நிலையில தான் காணப்படும். சரியா? வீழ்வடிவம் சொன்னா நீர்ல கரையல் என்று தானே அர்த்தம். அப்ப உங்களுக்கு சொன்னான் உம்மாவும் நீயும் கருப்பு மனுஷி மென்சிவப்பு இந்த உலகத்துல உள்ள எல்லாற்ற ஃபீலிங்கும் தான் தான் இந்த உலகத்துல வெள்ளை மற்றவை எல்லாரும் தன்னை விட குறைஞ்ச நிறம் நேற்று. சரிதா? நான் வெள்ளை, நான் நாகம். சரிதா? 4க்கும் 4 நிறம் இருக்கு. இதுல உங்களுக்கு மென்சிவப்பு நிறம் வந்தால் கூட்டம் 4க்கான சோதனையில மென்சிவப்பு நிறம் வந்தால் Mn2+ என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். வெள்ளை நிற வீழ்வடி வந்தாலும் சட்டன் என்றது உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். கருப்பு வந்தா தான் இப்ப பிரச்சனை, NISA COSAன்னு சொல்லி. அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் அதை வேறுபடுத்துறதுக்கு என்ன செய்வோம்னா வேறு ஏதாவது ஒரு சோதனையால வேறுபடுத்தலாம். அப்ப இவரை கரைக்கணும், இந்த NISA COSA கரைக்கணும். அது கரைக்கிறதுக்கு நாங்களும் வழி சொன்னா சிலதை நாங்கள் கொதிக்க வச்சா கரையும், சிலதை நாங்கள் அமிலம் ஒன்று சேர்த்தா கரைக்கும், சிலது எச்சனோதிரி கரைக்கணும், சிலது செறிந்த எச்சனோதிரி சேர்க்கணும், சிலதுக்கு அரச நீர்லாம் கரையும் சொல்லி கரைச்சு நீர்க்கரசல் ஆக்கினா நீர்க்கரசல் நிறம் அவதானிக்கப்படும். எப்படி? நீரேற்றப்பட்ட சிக்கல் என்ன இது பச்சையாக இருக்கும், இது மென்சிவப்பு நிறமாக இருக்கும். இதை நீங்க கரைச்சு நீர்க்கரசலுக்கு எடுத்தீங்கள் என்றாலே இது நிறத்தை அவதானிக்கலாம். அல்லது இதை கரைச்சு போட்டு அதுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தால் பச்சை நிற வீழ்வடி வரும். இதுக்கு என்ன நீலமோ சாக்லேட் கலர் என்று சொல்லப்படும். மிகையா சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னால் இது கருநீல நிறத்தை தரும். சோ இது நீல கடும் நீளம் இல்ல கருநீலம் என்று சொல்லலாம், நீலம் என்று சொல்லலாம். இது மஞ்சள் நிறத்தை தரும். மிகை அமோனியாவோட சிக்கல் அது மஞ்சள் ஒட்சியேற்றப்பட்ட 3+ வரதால கபிலம். அப்ப இதுக்கு நீங்கள் மஞ்சள் கபிலம் என்று சொல்றதும் பொருந்தும் என்று சொல்லியிருக்கு. டி பிளாக் கட்டியன்கள் இதுக்கு சந்திச்சா உங்களுக்கு சந்தோஷமா டி பிளாக்ல படிச்ச விஷயத்தை வச்சு உறுதிப்படுத்தும். டி பிளாக் ஞாபகப்படுத்தணும். இப்ப கூட்டம் 4 இந்த சல்பைட்டுகள் எல்லாம் வீழ்வடிவாக அகற்றிய பின்பு கூட்டம் 5க்கான சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். கூட்டம் 5க்கு சோதனை செய்யணும்னா இதுல S2- இருக்கு, அது எங்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு நம்ம கொதிக்க வச்சு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த S2- அகற்றவும். மேலதிகமாக கரைஞ்சிருக்கிற S2- என்ன செய்யும்? அகற்றும். பண்பறையோக்கு கூட்டம் 5க்கு சோதனை செய்யணும்னா இது எங்களுக்கு தேவையில்லை. நாங்களே கொதிக்க வைப்போம், வடி திரவத்தை கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்க H2S அகற்று. H2S வாயுவை அகற்று. கூட்டம் 5க்கான சோதனை எஸ் குழுவின் கட்டியன்கள். கூட்டம் 5க்கான சோதனையில எஸ் குழுவின் கட்டியன்கள் அவற்றின் கார்பனேட்டுகளாக வீழ்வடிவாக்கப்படும். கார்பனேட்டுகளாக வீழ்வடிவாக்கப்படும். கூட்டம் 5க்கு சோதனை பொருள் இதே அமோனியம் குளோரைட், அமோனியம் ஹைட்ராக்சைடு. இதை நாங்கள் அகற்றியில தான், இதைத்தானே வெப்பப்படுத்தி அகற்றும் H2S தானே. அதே ஊடகத்துல அமோனியம் கார்பனேட், அமோனியம் கார்பனேட்டை சேர்க்க. அமோனியம் கார்பனேட் சேர்க்கப்படும் போது பண்புறைவப்பு கூட்டம் 5ல ஆவர்த்தன அட்டவணை கூட்டம் 2க்குரிய கட்டியன் கால்சியம், சோஞ்சியம், பேரியம். உங்களுக்கு தெரியும் கூட்டம் 2
கட்டியன்கள்ல கார்பனேட்டுகள் எல்லாமே வீழ்வடிவுகள் சொல்லி பெர்லியத்துக்கு சில இடத்துல கரையும் என்று போட்டிருக்காங்க. ஆனா பெர்லியத்தை பற்றி எங்களோட சிலபஸில் கரைக்கு இவற்றின் கார்பனேட்டுகள் வந்து வெள்ளை வீழ்வடிவுகளா. கட்டியன்களுக்கு நிறம் இல்லை, அந்நியனுக்கு நிறம் இல்லை, அவை வீழ்வடிவுகளுக்கு நிறம் இருக்காது, வெள்ளை வீழ்வடிவு. நோட் பண்ணிக்கொள்ளும். கூட்டம் 4 கார்பனேட்டுகள் கட்டியன்கள் அவற்றின் கார்பனேட்டுகளாக உள்வடிவாக்கிய பின்பு கூட்டம் 5 நான் உங்களுக்கு மெக்னீசியம் என்று திருப்பி சொல்லிக் கொண்டு வாரேன். இந்த Mg2+ வந்து காணப்பட்டால் தனியே Mg2+ மட்டும் இருந்தால் அதை வேற சோதனைகளால் இனங்காணலாம். இந்த எல்லா கட்டியன்களோடையும் Mg2+ சேர்ந்து இருந்து என்றால் அதை இனங்காண்பது கொஞ்சம் கடினமானது. அவற்றை நாங்கள் இனங்காண்றதுக்காக நான் உங்களுக்கு நேற்று ஒரு சோதனை வகுப்பில் ஒரு சோதனை பொருள் சொன்னால் நாங்கள் பொதுவாக பயன்படுத்துறது Na2HPO4 சொல்லி Na2HPO4 சரிதான். அதான் நீங்கள் பயன்படுத்திக்கிறது அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் 2+ அதோடு சேர்ந்து வெள்ளை நிற வீழ்வடிவு வருதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இருக்கிற ரிசோர்ஸ்ல வந்து இன்னொரு சோதனை சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் 8-ஹைட்ராக்சிக்வினோலைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சோதனை பொருள் வந்து Mg2+ மஞ்சள் பச்சை நிறத்தை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கோம். மஞ்சள் சேர் பச்சை நிறத்தை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கோம். அது வந்து Mg2+க்கு எல்லா கட்டியன்களோடையும் சேர்ந்திருந்தாலும் தனித்துவமாக இந்த சோதனையாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். வேற கட்டியன்கள் இருந்தாலும் Mg2+ நாங்கள் அடையாளப்படுத்துவதற்கு இந்த 8-ஹைட்ராக்சிக்வினோலைனை பயன்படுத்தலாம். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி சோதனை பொருளோட வெள்ளை உள்வடிவு அவதானிக்கப்படும். சரி, உங்களுக்கு பண்புரைப்பு கூட்டம் 6க்கான சோதனையில உங்களுக்கு Mg2+ என்ற ஒரு கட்டியம் தான் அங்க காணப்படும். 6க்கான சோதனையில Mg2+ தான் காணப்படும். நீங்க எழுதி கொடுங்க. கூட்டம் 6 சோதனையும் போட்டு கொடுங்க. கூட்டம் 6 8 தமிழ் எழுதுங்க. ஹைட்ராக்சி குயினலின் 8-ஹைட்ராக்சிக்வினலின் கியூனலின் என்று சொல்லுவாங்க. ஆங்கிலத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 8-ஹைட்ராக்சிக்வினலின் QUINOLIN குயினலின் குயினோலைன் என்ன சொல்ல குயினலின். சரி, இது வந்து மஞ்சள் பச்சை நிறத்தை தரும். Mg2+ மஞ்சள் பச்சை வீழ்வடி மஞ்சள் பச்சை வீழ்வடி. இதுக்கு இன்னொரு சோதனை அல்லது
இதே அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்தில சரி அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்தில Na2HPO4 இங்க எழுதுறேன் பார்த்தாலே கொள்ளும் Na2HPO4 Na2HPO4 இதுல ஒரு ஐதரசன் அமில இயல்புடையதாக இருக்கும் இந்த காரத்துல தாக்க PO4 3- வரும் PO4 3- மூன்று நேரேட்டமும் சேரலாம் NH4+ ஒரு நேரேட்டம் இருக்கு Mg2+ 2 நேரேட்டம் இருக்கு ஆகவே இதோட வார இந்த விளைவை நாங்கள் எப்படி எழுதி கொள்ளலாம் Mg NH4 PO4 என்று சொல்லி அப்ப Mg2+ NH4+ அப்ப 3+ ஒரு 3- ஓட இருக்கு இது வந்து வெள்ளை வீழ்வன் வெள்ளை இது இப்ப உங்களுக்கு ஒரு அவுட்லைன் பூரணத்துவப்படுத்தப்பட்டிருக்கு இதை நீங்கள் விரிவா படிக்க வேணும் படிக்கணும் என்ற அவசியம் இல்லை கேள்வி செய்யலாம் பண்பறை வகுப்பு கூட்டத்தில் உள்ள கட்டியன்களை இனங்கான்றதுக்கு இவ்வளவு தகவல்களும் போதும் ஏன்டா நீங்க ஏற்கனவே கட்டியன்களை பற்றி படிச்சிருக்கிறீங்க சரி உங்களுக்கு 6 கூட்ட கட்டியன் 5 கூட்ட கட்டியன் சொன்னாலும் இந்த கட்டியங்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன நிபந்தனைகளை பயன்படுத்தி தேர்விற்குரிய முறையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வீழ்வடிவாக்கப்படும் தந்த நோட்ஸ் இருக்க நீங்க வாசிச்சு பாருங்க இந்த அட்டவணையும் தெளிவா பாருங்க இந்த அட்டவணையில இருக்கிற நிறங்கள் உங்களுக்கு தெளிவா ஞாபகம் இருக்கும் எந்தெந்த கட்டியன்கள் எந்தெந்த இடத்துல வீழ்வடிவாதுன்றதும் தெரிஞ்சால் கேள்வி வந்து பிழைக்காது நேமா கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நான் ஒவ்வொரு கூட்டமா தலையங்கம் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக தருவேன் ஆனா அது ஒரு அவசியம் இல்லாத ஒன்று இவ்வளவும் போதும் இத நீங்க படிச்சதோட கொண்டு தொடர்படுத்தினீங்கன்னாலே ஓகே ஃபினிஷ்ட் சரியா இந்த சார்ட் போட்டா நீங்க லீவ் பண்ணலாம் அடுத்த வகுப்புல இந்த மிச்சத்தை பார்ப்போம்